யார் யாரோ வாழ்வீரே சிலுவையை கண்டீரோ, சிலுவைக்காய் பணி செய்ய வாரீரோ. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்த இரட்சகரின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் SMPM NGPM மிஷனரி இயக்கத்தின் சார்பில் வாழ்த்துதலை வணக்கத்தையும் தெரிவிக்கிறேன். எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்கிற நிகழ்வுக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்து உயிரிழந்த பின்பு அவருடைய சீசர்களையும் அவரை பின்பற்றுவர்களை பார்த்து சொன்ன வார்த்தை, நீங்கள் உலகமெங்கிலையும் புறப்பட்டு போங்கள், சர்வ சிருஷ்டிக்கும் இந்த சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்கள். சுவிசேஷம் என்றால் மரணம்தான் மனிதனுடைய வாழ்வு என்பது எல்லா விதமான யுகங்களிலேயும் சொல்லப்பட்ட ஒன்று. ஆனால் இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்திருக்கிறேன் என்று சொல்லி இந்த நல்ல செய்தியை சகல ஜனங்களுக்கும் சொல்லுங்கள் என்று சொல்லி சொன்னார். என் அன்புக்குரியவர்களே, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து SMPM NGPM இயக்கம் ஒரு 70 பேர் கொண்ட குழுவாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுந்த செய்தியை உலக மக்களுக்கு சொல்லுகிற பணிகளில் ஈடுபட்டிருக்கிறோம். ஆண்டவரின் பெரிய கிருபையினாலே நாங்கள் எடுக்கிற இந்த ஜெபத்தின் மூலம் உங்களைப் போல அநேக தேவனுடைய பிள்ளைகளுடைய ஜெபம் ஆதரவின் மூலம் இதுவரையிலேயும் சுமார் 6112 பேர் திருமுழுக்கு மூலம் இயேசுவே இரட்சகர் என்று அறிக்கையிட்டிருக்கிறார்கள். சுமார் 598 கிராமங்களில் முதல் தலைமுறை கிறிஸ்தவர்களாக இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி ஆராதிக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, நம்முடைய பாரத தேசத்தில் இன்னும் 4 லட்சம் கிராமங்களில் ஆலயங்கள் கிடையாது. இந்தியா வாழ்வு பெற வேண்டும் என்றால் ஆலயம் ஒவ்வொரு கிராமத்திலேயும் தேவை. ஒரு தமிழ் பழமொழி சொல்வார்கள், ஆலயம் இல்லாத இடத்துல குடியிருக்க வேண்டாம் என்று சொல்லி. மங்களப்பட்டி என்கிற ஒரு கிராமத்துக்கு போயிருந்தேன். அங்கே ஒரு கிறிஸ்தவ தேவாலயம் சில ஆண்டு காலமாக ஆராதனை இல்லாதபடி பாலடைந்து கிடந்தது. அந்த ஊர் பெரியவர்கள் வந்தார்கள், அவர்கள் யாரும் கிறிஸ்தவர்கள் கிடையாது. ஆனால் என்னிடத்தில் வந்து சொன்ன வார்த்தை, ஐயா நீ பாஸ்டர், நீங்கள் வந்திருக்கிறீங்க, எங்கள் ஊரில் விளக்கு ஏற்றிட்டு போங்க. என்னைக்கு இந்த தேவாலயம் மூடப்பட்டதோ அந்த நாள் தொடக்கம் எங்கள் கிராமத்தில் ஏராளமான சாபக்கேடுகள். எங்களுடைய கிராமத்தில் விவசாயம் சரியில்லை, ஆடு மாடுகளில் விருத்தி கிடையாது, நிறைய குடும்பங்களில் விதவைகள் இருக்காங்க, பைத்தியம் பிடிச்சவங்க இருக்காங்க, எங்கள் கிராமத்தில் நிறைய தற்கொலைகள் நடக்குது, இதெல்லாம் தடுத்து உடனே நிறுத்தப்படணும்னு சொன்னேன். நான் சொன்னேன், ஐயா நீங்கள் எல்லோரும் இவ்வளோ வாஞ்சோடு இருக்கிறதுனால நிச்சயமாக செய்வோம், நீங்கள் என்ன செய்வீங்கன்னு கேட்டேன். உடனே கரண்ட் எடுத்துறதுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோன்னு சொன்னாங்க. என் அன்புக்குரிய ஆண்டோடைய பிள்ளைகளே, இப்படி நம்முடைய பாரத நாட்டிலே விளக்கு ஏற்றி வைப்பதற்கு, இந்திய கிராமங்கள் வாழ்வு பெறுவதற்கு, இந்தியர்கள் சொர்க்கம் வருவதற்கு, மேலே வானத்திலேயும் கீழே பூமியிலேயும் மனிதர்கள் ரட்சிக்கப்படும்படி இயேசு கிறிஸ்து நாமமே இல்லாதபடி வேறு நாமம் இல்லை என்று சொல்லி அப்போஸ்தலர் 4:32 எழுதியிருக்கிறது, 4:12 எழுதியிருக்கிறது. இந்த வசனத்தை நம்முடைய தேசத்தவர்களுக்கு சொல்லி வேகமாக இந்த நற்செய்தியை அறிவிக்கிற பணியிலே நாங்கள் ஈடுபட்டிருக்கிறோம். ஆண்டவரின் கிருபையினாலே இந்தியாவின் 24 மாநிலத்தில் சுமார் 197 மிஷனரிமார், 168 பணி மையங்களை அமைத்து 138 விதமான மக்கள் இனங்களுக்கு நற்செய்தி அறிவிக்கிறோம். அன்புக்குரியவர்களே, சுமார் 250 குழந்தைகள் ஹாஸ்டல்லையும் 148 குழந்தைகள் டே கேர் சென்டர்ஸ்லையும் இருக்கிறார்கள். இன்னும் பல குழந்தைகள் படிக்க வருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள். மணிப்பூர் கலவரத்தில் பாதிக்கப்பட்ட பல விசுவாசிகள் இன்னும் காட்டுக்குள்ளே தான் இருக்கிறார்கள். ஆகவே அந்த விசுவாசிகளுடைய குழந்தைகளுடைய படிப்பு வீணாகக்கூடாது என்று சொல்லி குழந்தைகளுக்காக ஒரு விடுதி ஆரம்பித்து அந்த குழந்தைகளை ஆங்கில வழி பள்ளியிலே படிக்க வைத்திருக்கிறோம். 58 குழந்தைகள் இந்த விடுதியிலே தங்கியிருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, SMPM இயக்கத்திற்கு நிறைய பொருளாதார தேவைகள் உண்டு. ஒரு மாதத்துக்கு 25 லட்சம் ரூபாய் தேவை. ஆண்டவரிடத்தில் ஒவ்வொரு நாள் அதிகாலையில் 4:30 மணிக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். இந்த ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்களைப் போல பல தேவனுடைய பிள்ளைகளை எழுப்பி இந்த ஊழியங்களை நடத்தி வருகிறார். ஏராளமான மிஷனரிகளுடைய அப்ளிகேஷன்ஸ் கையில் இருக்குது. நிறைய குழந்தைகள் படிக்க வரோன்னு சொல்கிறாங்க. ஆலயம் கட்டுவதற்கு 85 கிராமங்களில் இடம் ரெடியாக இருக்குது. அன்புக்குரியவர்களே, உங்களை போன்ற தேவனுடைய பிள்ளைகள் எழும்பி உங்களுடைய குடும்ப சொத்தை பிரிக்கும்போது, ரிட்டையர்ட் ஆகும்போது, அருமையானவர்களே, ஒரு ஆலயத்தை கிராமத்தில் கட்டுங்க. உங்கள் வசதிக்கு ஏற்ப நாங்கள் அந்த ஆலயங்களை கட்டுகிறோம். அருமையானவர்களே, இந்த ஆலயங்களை 3 மாதத்துக்குள்ளே கட்டி எங்கே கட்டியிருக்கிறோம் வாங்க பிரதிஷ்டைக்குன்னு சொல்லுவோம். அருமையானவர்களே, இந்த வாரத்தில் கூட நேபாளில் ஒரு ஆலய பிரதிஷ்டை, அடுத்த வாரத்தில் பஞ்சாபில் 4 ஆலய பிரதிஷ்டை என்று சொல்லி இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, உங்களுடைய பணங்கள்
100% பரிசுத்தமாக, அருமையானவர்களே, அது தேவை நேர்ந்த இடத்துக்கு பயன்படுத்தப்படும். அது மாத்திரமல்ல, ஆலயம் கட்டுகிற விஷயத்தில் உள்ளூர் மக்களுடைய உதவிகளை கேட்கிறோம். இரும்பு வாங்கி தாருங்கள், செங்கல் வாங்கி தாருங்கள், ஜன்னல் வாங்கி தாருங்கள்னு சொல்லி கேட்குறோம். நிலங்களை நீங்களே தாங்கன்னு சொல்லி கேட்குறோம். ஏன் அப்படின்னா, அவங்களே கொடுத்த ஆலயத்தை கட்டினா தான் அவங்க பராமரிப்பாங்க. அருமைக்குரியவர்களே, ஆகவே இந்த ஆலயம் கட்டுறதுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்துட்டோம்னா நிச்சயமாக இந்த ஆண்டில் 100 கிராமத்தில் ஆலயங்கள் கட்ட முடியும். பார்த்துக்குங்க, நீங்களும் ஜெபித்து கொள்ளுங்கள். அதோடு கூட மிஷினரிகள் இந்த ஆண்டில் இன்னொரு 100 மிஷினரிகளை எடுத்து அனுப்பணும். பார்த்துக்குங்க, ஒரு மிஷினரி அனுப்புறதுக்கு 3000 ரூபாய் தேவை. அதே போல் ஆதிவாசி குழந்தைகள் இன்னொரு 100 குழந்தைகளாவது நம்ம எடுத்து படிக்க வைக்கணும். அன்புக்குரியவர்களே, கல்வி நம்ம எந்த அளவுக்கு நம்ம நாட்டு மக்களுக்கு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம நாட்டில் இருக்கிற மூடத்தனம் ஒழியும், துன்மார்க்கம் ஒழியும். ஒரு கல்வியாளர் சொல்கிறாரு, கல்வி கற்றானா சிறைச்சாலைக்கு இடமே வேலையே இருக்காது, சிறைச்சாலையெல்லாம் மூட வேண்டிய இருக்கும்னு சொல்கிறார். அப்படின்னா அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராக சுற்றி தெரிந்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நாமும் நம்மால் ஏன நன்மைகளை நம்முடைய பாரத நாட்டுக்கு செய்து இந்தியாவின் கிராமங்களை நாம் வாழ வைப்போம். அது மாத்திரமல்ல அன்பானவர்களே, நம்முடைய தேசத்து மக்கள் எப்படியாயிலும் சொர்க்கம் போகணும்னு சொல்லி நிறைய புண்ணிய ஸ்தலங்களுக்கு கூட்டமாக போய் தங்களுடைய பணங்களையும் சம்பாத்தியங்களையும் செலவு செய்து தொடர்ந்து மந்திரவாதிகளும் மதவாதிகளும் சொல்கிற சத்தத்தை கேட்டு அதன்படி செயல்படுத்தியும் பார்த்து மிகவும் நலிந்து போய் நிறைய குடும்பங்கள் இருக்காங்க. எங்கே போனால் எங்களுக்கு விடுதலை கிடைக்கும், எங்கே போனால் எங்களுக்கு இருக்கிற அந்த ஜாதக கோளாறுலேருந்து விடுதலை கிடைக்கும்னு சொல்லி நிறைய பேர் தேடிக்கிட்டு இருக்காங்க. அன்புக்குரியவர்களை, எங்கே தேவையுள்ள ஜனங்கள் இருக்கிறார்களோ, எங்கே இப்படி தேடுகிறார்களோ அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து வந்து நின்று அவர்களுக்கு உதவி செய்வதற்கு ஆசையாய் காத்திருக்கிறார். அருமையானவர்களே, பைபிளில் ஒரு அம்மா, அவங்களுக்கு ஒரே பையன் மரித்து போனால் அந்த அம்மாவை அந்த மகனை அடக்கமான எடுத்துகிட்டு போகும்போது அந்த அம்மா ரோட்டில் கிடந்து புரண்டதை பார்த்த உடனே இயேசு கிறிஸ்து, மகளே திடன்கொள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடையை கீழே இறக்கி வைங்கப்பா அப்படின்னு சொல்லி அந்த பாடியை கீழே இறக்கி வச்சு, வாலிபனே எழுந்துருன்னு சொல்லி அந்த மகனை உயிரோடு எழுப்பி அந்த அம்மா கையில் கொடுத்தாரு. பார்த்துக்கங்க. ஏனென்றால் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து மனிதனுடைய வேதனைகளை புரிந்து கொள்ளுகிறவர். ஆகவே தான் மனம் திரும்பி வாருங்கள், உடைந்த உள்ளத்தோடு இருக்கிறவர்களே வாருங்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து நம்முடைய தேசத்தவர்களுக்கு அழைப்பு கொடுத்து கொண்டிருக்கிறார். அன்புக்குரியவர்களே, இந்த நம்பிக்கை தொலைக்காட்சியிலே ஒவ்வொரு வேளைக்கிழமை இப்படி 8:30 மணிக்கு நிகழ்வு இருக்கிறது போல சனிக்கிழமையில சாயங்காலம் 7:45 மணிக்கும் ஞாயிற்றுக்கிழமையில காலை 6 மணிக்கும் செய்தி வருகிறது. பாருங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்களுக்கு அறிமுகமானவர்களுக்கும் இந்த மிஷினரி தரிசன செய்தியை கேட்கும்படி தூண்டுங்கள். ஏனென்றால் மிஷினரி தரிசனம் இல்லை என்றால் ஜனங்க சீர்கெட்டு போயிடுவாங்க. ஆகவே ஒவ்வொருவருக்கும் ஒரு தரிசனம் வேணும். பார்த்திங்க, திருச்சபைகளுக்கு தரிசனம் வேணும். அன்புக்குரிய போதகர்களே, நம்முடைய திருச்சபை தரிசனம் வருவதற்கு இந்த செய்திகளை கேட்பதற்கு நீங்கள் அவர்களுக்கு ஊக்கம் கொடுக்கும்படி உங்களை நான் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஊழியத்தை ஆதரிக்கிறதற்கு உங்களுடைய வங்கி எண்ணை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நெகேமியா நியூ ஜெனரேஷன் பார்ட்டேக்கர் மூவ்மெண்ட், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கௌண்ட் நம்பர் 42 17 80 20 691, ஐஎஃப்எஸ்சி கோட் SPIN 0061767. அதே போல் சால்வேஷன் மிஷன் பார்ட்டேக்கர் மூவ்மெண்ட் SMPM, சவுத் இந்தியன் பேங்க் 0886073 0000169, ஐஎஃப்எஸ்சி கோட் SIPL 000086. எங்களுடைய ஃபோன் நம்பர் 90 43 86 7550 94443 7550. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாட்களில் லெண்டன் டேஸ் என்று சொல்லுவார்கள். கிறிஸ்தவர்கள் பலர் உபவாசம் இருப்பார்கள். பலர் இந்த நாட்களில் தாங்கள் சாப்பிடுகிற சில சாப்பாடுகள் மாற்றிவிடுவாங்க. சிலர் மாம்சமே சாப்பிட மாட்டாங்க, சிலர் முட்டை சாப்பிட மாட்டாங்க. நிறைய பெண்கள் தலையில் முடி வைக்க மாட்டாங்க, ரொம்ப ஆடம்பரமாக ட்ரெஸ் பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் ஒரு அர்ப்பணிப்புக்கு ஒரு அடையாளம். இது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப தேவையான ஒரு காரியம். அருமையானவர்களே, இந்த தேவையான காரியத்தோடு நாம் சேர்த்து கொள்ள வேண்டிய சில காரியங்களை உங்களோடு கூட இன்றைக்கு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்தில் அங்கே கொர்நேலியு என்கிற ஒரு மனிதனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இவர் கிறிஸ்தவரும் கிடையாது, அதே சமயம் எபிரேய குடும்பத்தாரும் கிடையாது. இவர் ஒரு ரோம படை அதிகாரி, ஒரு மேஜர். பார்த்துக்குங்க, இவர் கீழே பெரிய பெரிய நிறைய அதிகாரிகள்லாம் இருந்தாங்க. அப்படி ஒரு பெரிய ஆள். ஆனால் இவரை குறித்து பைபிளில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 2வது வசனத்தில் அவர் தெய்வ பக்தி உள்ளவர்,
அதே போல் தன் குடும்பத்து எல்லாரோட சேர்ந்து தேவனுக்கு பயந்த உள்ளவனாக இருந்தார். அது மாத்திரமல்ல, ஏராளமான தான தர்மங்களை செய்கிறவராக இருந்தார் என்று எழுதியிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, தினந்தோறும் அவர் ஜெபம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி தான் அந்த பைபிளில் முதல்ல அவரை குறித்து எழுதியிருக்கு பார்த்துக்குங்க. அருமையானவர்களே, நம்மிலே பலர் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். ஆனால் எந்த அளவுக்கு நம்முடைய ஜெபம் டெய்லி இருக்குது, எந்த அளவுக்கு குடும்பமாக தேவனுக்கு பிரியமாக இருக்கிறோம், அதே மாதிரி எந்த அளவுக்கு தான தர்மங்களில் நம்ம ஈடுபட்டிருக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் பார்த்துக்குங்க. என் அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்டவரை தான் ஆண்டவர் நேசிக்கிறார். ஒரு நாள் இப்படிப்பட்டவருக்கு நல்ல செய்தி வேணும் அப்படிங்கிறதுக்காக ஆண்டவர் பேதுருவை சந்திக்கிறார். பேதுருட்ட பார்த்து சொல்கிறாரு, நீ கொர்நேலியு வீட்டுக்கு போ அப்படிங்கிறாரு. அதுக்கு முன்னாடி பேதுருக்கு ஒரு கனவு கேட்டார். அந்த கனவு என்னன்னா, வானத்திலிருந்து ஒரு கூடை இறங்கி வருது, அதில் யூதர்களால் வெறுக்கப்படக்கூடிய பல உணவுகள் அதில் இருக்குது. அப்போ பேதுரு என்ன சொல்கிறாரு, யூதனாகினா அதை சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டா அது தீட்டுன்னு சொல்லி. அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, பேதுருவே, தேவனால் பரிசுத்தமாக்கப்பட்டதை நீ ஏன் அசுத்தம்னு சொல்கிற? அப்படி எதையும் ஒதுக்காத, தேவன் பரிசுத்தமானது பரிசுத்தம் தான் அப்படின்னு சொல்லும்போது தான் இந்த கொர்நேலியு வீட்டுக்கு அவரை கூப்பிடுறாங்க. இவர் உடனே சந்தோஷமாக கொர்நேலியு வீட்டுக்கு போகிறாரு. அங்கே போகும்போது இவர் மட்டும் தனியாக போகலை. அருமையானவர்களே, கூட 4-5 பேரை கூப்பிட்டு போகிறார். ஏன்னா அங்கே போனால் நான் பிரசங்கம் பண்ணுவேன், பரிசுத்த ஆவியானவர் ஆதியில் எப்படி யூதர்கள் மேலே வந்து இறங்கினாரோ அதே போல் கொர்நேலியு குடும்பத்தார் எல்லார் மேலே வந்து இறங்க போகிறாரு. அவங்களும் இப்போ ஞானஸ்நானம் எடுக்க போகிறாங்க. இந்த காரியம் நடக்கும்போது யூதர்கள் மத்தியில் ஒரு பெரிய மத பிரச்சாரம், ஒரு பெரிய பிரிவினை உண்டாயிரும். அப்படின்னா இந்த பிரிவினை நான் செய்யலை, தேவனே செய்தார் அப்படிங்கிறத அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு சரியான சாட்சி வேணும் தான் இவங்களை கூப்பிட்டு போகிறாரு. ஏன்னா ஒரு யூதன் வந்து, அருமையானவர்கள், ஒரு புறையினத்தோட வீட்டில் தண்ணி வாங்கி குடிக்கூடாது, தண்ணி வாங்கி காலை கூட கழுவக்கூடாது. இதெல்லாம் ஐதீகம் பார்த்துக்குங்க. அருமையானவர்களே, இந்த ஐதீகங்கள்லாம் இந்த காலத்தில் செல்லுபடி ஆகாது, இது மாற்றப்பட்டு விட்டது என்பதை தான் ஆண்டவர் வந்து இந்த இடத்துல அன்னைக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அதே போல் பேதுரு போகிறாரு, பிரசங்கம் பண்ணுறாரு, ஒரு பெரிய மாற்றம் வருது. எருசலேமில் அதே மாதிரி பிரச்சனை வருது பார்த்துங்க. அப்போ மத தலைவர்கள் அங்கே கூடி இருக்கும்போது பேதுரு தெளிவாக சொல்கிறாரு, ஆதியில் நம்ம மேலே எப்படி வந்து கடவுள் இறங்கினாரோ அதே போல் இப்போ அந்த கொர்நேலியு வீட்டில் இருந்த எல்லார் மேலே இறங்கினார். ஆகவே கர்த்தர் செய்த காரியத்தை தடுக்கிறதுக்குன்னா எம்மாத்திரம் அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சனை எல்லாரும் ஏற்றுக்கொள்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த நாட்களில் நாமும் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் அப்படிங்கிற யோசித்து பார்ப்போம். கர்னூலுடைய லைஃப்பை கொஞ்சம் யோசித்து பார்த்தோம்னா, அவர் வந்து ரொம்ப ஜெபம் பண்ணுறவராக இருந்தார் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு சொல்லும்போது, நீங்கள் 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபம் பண்ணக்கூடாதான்னு சொல்கிறாரு. அருமையானவர்களே, ஒருத்தன் கொன்னை வாயினால், ஒருத்தன் அசுத்தாவினால சீசர்களால் அவனை விடுவிக்க முடியல. அப்போ இயேசுவின் இடத்துல வந்து கேட்குறாங்க, எங்களால் அவருக்கு விடுதலை கொடுக்க முடியலையே, ஏன் அப்படின்னு சொல்லும்போது இயேசு என்ன சொல்கிறாரு, இந்த விதமான பிசாசு உபவாச ஜபம் இருந்தால் தான் போகும் அப்படின்னு சொல்கிறாரு. அருமையானவர்களே, அப்படின்னா சிறப்பான சில காரியங்களுக்கு உபவாச ஜபம் தேவை. ஆனால் அனுதினமும் தேவனோட நெருங்கி பழகுவதற்கு ஜபம் ரொம்ப தேவைப்பட்டுக்குங்க. என் அன்புக்குரியவர்களே, தாவீது சின்ன சின்ன காரியத்துக்கு கூட ஆண்டவர்கிட்ட போய் நான் இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமான்னு சொல்லி அவர்கிட்ட போய் ஆலோசனை கேட்பாரு இல்லையா? நம்ம குடும்பத்தில் இருக்கவங்கள்ட்ட போய் என்ன கேட்போம், அப்பா இப்படி செய்யலாமான்னு சொல்லி கேட்போம் இல்லையா? எனக்கு 2 பிள்ளைகள் இருக்காங்க, சில நேரங்களில் கேட்பாங்க, அப்பா இப்படி செய்யலாமான்னு சொல்லி. அதே போல் நாமும் ஆண்டவரிடத்தில் போய் இப்படி செய்யலாமா அப்படிங்கிறத கேட்டு பாருங்க. அருமையானவர்களே, ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பின உடனே அன்னைக்கு என்னென்ன வேலை இருக்கோ எல்லாவற்றையும் நீங்கள் முன்னாலே யோசித்து, ஆண்டவரே இன்றைக்கி காலையில் நான் முடிவெட்ட போகணும், முடிவெட்ட பின்பு குளிச்சுட்டு நான் ஆஃபீஸில் முதல் வேலை இதை செய்து முடிக்கணும், 2வது நான் அவர்கிட்ட பேசி அவர்கிட்ட இந்த காரியத்துக்கு பதில் சொல்லணும், 3வது பேங்க்கில் போய் இன்றைக்கி கொஞ்சம் பேலன்ஸ் பணம் கட்ட வேண்டியிருக்கு, அதை கட்டணும், அதுக்கு வேண்டிய பணம் இல்லை நீங்கள் எனக்கு தரோம். இப்படி ஒன்று ஒன்றா நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லி பாருங்கள். அந்த நாளில் கிடைக்கிற ஆசீர்வாதமே தனி ஆசீர்வாதம் பார்த்துக்குங்க. என் அன்புக்குரியவர்களே, வாருங்கள் இயேசுவினிடத்தில் சொல்லுவோம் என்று சொல்லி தான் அன்றைக்கு இருந்த ஒவ்வொருவரும் போய் இயேசுட்டு அவருடைய பிரச்சனையை சொன்னாங்க பார்த்துக்குங்க. என்னிடத்தில் வருகிற ஒருவரையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அன்போடு சொல்லுகிறார். மாத்திரம் அவர் ஆலோசனை கர்த்தர், செயலில் மகத்துவமானவர்னு சொல்லி எழுதியிருக்கு. ஆகவே தான் இந்த கொர்நேலியு தன்னுடைய எல்லா ஆக்டிவிட்டீஸ்லையும் இயேசுவினிடத்தில் போய் ஜெபம் பண்ணுகிறவராக இருந்தார். அதனால் பைபிள் எழுதியிருக்கு, அவர் ஜெபம் பண்ணி கொண்டிருந்த போது என்று சொல்லி. அருமையானவர்களே, நம்ம எப்படி எந்த அளவுக்கு ஜெபம் பண்ணுறோம்னு சொல்லி யோசித்து பாருங்க. அப்படி ஜெபிக்கலை அப்படின்னு சொன்னால் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, உலக பிரகாரமான எண்ணங்கள், மாம்ச எண்ணங்கள், வெறி, கோபம், எரிச்சல் இதெல்லாம்
முன்னால் வந்து எல்லாத்தையும் சிதைச்சிக்கிட்டே தான் இருக்குமே தவிர கட்டி எழுப்பாது பார்த்துக்குங்க அருமையானவர்களே. ஆகவே மாம்ச எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காம தேவ ஆவியானுடைய நடத்துதலுக்கு நம்ம இடம் கொடுப்போம். அருமையானவர்களே, இரண்டாவது இந்த கொர்நேலியுடைய காரியத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அருமையானவர்களே, அவர் வந்து உபவாசம் இருந்தாருன்னு சொல்லி எழுதியிருக்கு. எதுக்கு உபவாசம்னா, சில நேரங்களில் நம்முடைய சிந்தையில் வரக்கூடிய பாவங்கள், கோபங்கள், எரிச்சல், சில நேரங்களில் குடும்பத்தில் பிள்ளைகளுடைய காரியங்கள் சரியாக இல்லாமல் இருக்கும். இல்லைன்னா குடும்பத்தில் மனைவியோட சரியான உறவு இல்லாமல் இருக்கும் பார்த்துக்குங்க. இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு கணவனோட சில நேரங்களில் உறவு சரியில்லாமல் இருக்கும். சிறப்பு உபவாசத்தின் மூலம் இதை உடனடியாக சரிப்படுத்தணும் பார்த்துக்குங்க. ஒன்று கவனிச்சுக்கிடுங்க, உங்கள் சொந்த பிள்ளைகள் இல்லைன்னா உடன் பிறந்தவர்கள், மனைவி இல்லைன்றால் கணவனோட எவ்விதமான போராட்டங்கள் வந்தாலும் உபவாச ஜபத்தோட அன்னைக்கு சூரியன் மறையிறதுக்கு முன்னாடி இதை நீங்கள் சரிப்படுத்திடுங்க. ஏன்னா அப்படி தான் பைபிளில் இருக்குது. நீங்கள் இதை காலதாமதம் பண்ணாதிருங்கள். ஏன்னா பண்ண பிசாசு வந்து உள்ள உட்காந்துருவான். அவன் கொல்லவும் அழிக்கவும் பிரிக்கவும் வருகிறான்னு வேறொன்றுக்கும் வரான் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. ஆகவே நெருங்கிய உறவோட அனுதினமும் உறவுகளை சரியாக நீங்கள் வைத்து கொள்ளுங்கள். அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் பார்த்துக்குங்க. அருமையானவர்களே, மூன்றாவது இந்த கொர்நேலியுட்ட காணப்பட்ட ஒரு காரியம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நற்கணி பார்த்துங்க. நற்கணின்னா அவருக்கு என்ன இருக்குதோ, யார் வந்து உதவி கேட்டாலும் சரி சாதாரணமாக தான தர்மம் பண்ணிடுவார் பார்த்துக்குங்க. அருமையானவர்களே, உங்ககிட்ட யார் கையை நீட்டினாலும் உங்கள்கிட்ட ₹1 இருந்ததை கொடுத்து பாருங்களேன். அருமையானவர்களே, ஒரு முறை என் கையில் இருந்ததே ₹5 தான். அன்னைக்கு நான் சாப்பிடவும் இல்லை, இன்னொரு இடத்துக்கு போனால் அதுக்கு பஸ்ஸு காசும் கிடையாது பார்த்துக்குங்க. அருமையானவர்களே, அப்போ தான் ஒருத்தர் கேட்குறாரு, ஐயா நான் சாப்பிட்டு எத்தனையோ நாள் ஆச்சுன்னு சொல்லி. நான் அப்போ தான் ஊழியத்துக்கு வந்த புதுசு. அருமையானவர்களே, ஆண்டவர் என் கையில் இருக்கிறது ₹5 தானே, இவர் கொடுத்துட்டா நான் அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு போக முடியாத, இன்னைக்கு காலையில் டிஃபன் சாப்பிட முடியாது, ஏன்னா அன்னைக்கு இருந்த காசில் நான் அதெல்லாம் செய்திடலாம். அன்புக்குரியவர்களே, அன்னைக்கு அதை கொடுத்துட்டேன் பார்த்துக்குங்க. ஆனால் நடந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கேன், ஒரு அண்ணன் வந்து, தம்பி வாங்க டிஃபன் சாப்பிட போவோம்னு சொல்லி. நான் சொன்னேன், நான் சாப்பிட்டேன் அப்படின்னு. இல்லை வாங்க நீங்கள் என் கூட சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சாப்பிட்டு எனக்கு கூட்டு போய் சாப்பாடு மட்டும் இல்லை, நல்லா ஞாபகம் இருக்குது, எல்லாம் ப்ரேயர் எல்லாம் பண்ணி முடித்த உடனே ரோட்டில் தான் எல்லாம் நடக்குது. சாப்பிட்டு முடிச்சு ஜெபம் பண்ணி முடித்த உடனே என் கையில் ₹50 தூக்கி கொடுத்து, இது நீங்கள் வச்சுக்கோங்க உங்களுக்கு தேவைன்னு சொல்லி எனக்கு ஆண்டவர் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். நான் ஊழியக்காரன், எனக்கு அப்படி ஆண்டவர் தருவார். ஆனால் நற்கணி செய்கிறவர்களாக, நற்கரி செய்கிறவர்களாக நம்ம எல்லோரும் இருந்தோம்னு சொன்னால் ஆண்டவர் உங்களை வந்து அருமையானவர்களை வெறுமை விட மாட்டார். அது மாத்திரம் இல்லை, உங்கள் சந்ததிகளே அவர் ஆசீர்வதிப்பார் பார்த்துக்குங்க. அருமையானவர்களே, நம்ம யார் யார் நன்மை செய்கிறோமோ அந்த நன்மை தீங்கு நாளில் நம்ம விடுவிக்கும்னு சொல்லி சங்கீதம் 41 எழுதியிருக்கு. அருமையானவர்களே, தீங்கு நாளில் அவன் விடுவிக்கப்படுவான் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. எப்போ தீங்கு வரும் நம்ம தெரியாது இல்லையா? ரோட்டில் போகிறோம், பயங்கர ஆக்சிடென்ட் நடக்கு இல்லையா? அருமையானவர்களே, எத்தனையோ காரியங்களை நம்ம மறித்து போயிருக்கணும் இல்லையா? ஒரு முறை நான் மோட்டர் சைக்கிளில் போயிட்டுருக்கேன், ஒருத்தருடைய ஹெல்மெட் வந்து கீழே கழண்டு விழுந்து அந்த ஹெல்மெட் மேலே இன்னொருத்தருடைய மோட்டர் சைக்கிள் விழுந்து அவர் ஒரு பக்கம் கிடக்க, நானும் மோட்டர் சைக்கிளில் போய் அப்படியே பிரேக் அடிக்கிற பின்னால் வந்த ஒரு கார் வந்து அப்படியே மோதி முன்னால் போயிருந்த ஆட்டோ சைடில் இருக்கிற அந்த இதில் இடித்து ஆட்டோ 2ஆ உடஞ்சி போச்சு. இதில் நான் ரோட்டில் கிடக்கிறேன். நல்லா கவனிங்க, ஒரு காயம் உடம்புல கிடையாது, என்னோடய பைக்லேயும் ஒரு சின்ன காயம் கூட கிடையாது. எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, தீங்கு நாளிலே கர்த்தர் அவனை பாதுகாப்பார் அப்படிங்கிறது இருக்குது பார்த்தீங்களா? நம்ம செய்கிற நன்மையினாலே கர்த்தர் மகாபெரிய அதிசயங்களை செய்கிறார் நம்ம வாழ்க்கையில். அதுக்காக அருமையானவர்களே, எனக்கு எதுவும் வராது அப்படிலாம் நான் சொல்ல வரல. நன்மை செய்து கொண்டே இருக்க வேண்டிய நம்ம கடமை பார்த்துக்குங்க. அது தீங்கு நாளிலே கர்த்தர் அவனை விடுவிப்பார். ஆனால் அன்னைக்கு உலகம் பார்க்குறது வந்து நம்மகிட்ட எந்த அளவுக்கு கனிகள் வெளிப்படுது, நம்முடைய பார்வையில் எந்த அளவுக்கு கனிகள் வெளிப்படுது. ஜார்ஜ் வெர்வருங்கிறவர் அருமையானவர்கள் ஒரு பெரிய ஓஎம் அப்படின்ற ஒரு மினிஸ்ட்ரியை உருவாக்குனவர். அவர் பெரிய ஷிப் ஓனர், பெரிய வியாபாரியும் கூட. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, உன்கிட்ட வேலை செய்கிறவனுக்கு உன்னுடைய பார்வை எப்படி இருக்குது, அவனோட எப்படி பேசுகிற, அவனோட எப்படி சிரிக்கிற, உன் வேலைக்காரனுக்கே நீ கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்தலைன்னு சொன்னால் நீ எப்படியா உலகத்தை ஆதாயப்படுத்துவாய்? என் அன்புக்குரியவர்களே, நம்ம எல்லாரும் முதலாளிகளாக சிலர் இருப்பீங்க, இல்லைன்னா உங்களுக்கு கீழே சிலர் வேலை செய்வாங்க. யாராக இருந்தாலும் சரி அன்புக்குரியவர்களே, நாம் தேவனுடைய பிள்ளைகள். சாந்தமும் இச்சையடக்கமும் நம்முடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளும் இன்னொரு அவருடைய ஆறுதல் படுத்தக்கூடியதாக அருமையானவர்களை இருக்க வேண்டும். அப்படி இருக்குன்னா பெரிய கலவரங்களும் வராது, பெரிய போராட்டங்களும் வராது பார்த்துக்குங்க. என் அன்புக்குரியவர்களே, இப்படி நல்ல காரியங்களை செய்கிறதுக்காகத்தான் ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார் பார்த்துக்குங்க. அருமையானவர்களே, யோவான் 15ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது, நான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், என் பிதா திராட்சை தோட்டக்காரர், இந்த கொடியில் நீங்கள் நிலைச்சி இருந்தால் தான் நிறைய கனிகளை கொடுக்க முடியும்னு சொல்லி சொல்கிறாரு. அருமையானவர்களே, ஒரு மரத்தை வெட்டி போட்டால் அப்புறம் அந்த இதெல்லாம் கிளையெல்லாம் உடனே காஞ்சிரும் இல்லையா? ஆகவே ஒவ்வொரு நாளும் அந்த மரத்தோடு ஒட்டி இருந்தால் தான் கனிகளை கொடுக்க முடியும்.
முடியும். அதே போல் கர்த்தருடைய பிள்ளைகள்னு சொல்லக்கூடிய நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோட எவ்வளவு நேரம் நம்ம உட்கார்ந்துருக்கிறோம், அவருடைய குணாதிசயங்களை நம்ம எப்படி வெளிப்படுத்துகிறோம் யோசித்து பாருங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு போதகர், அவரோட பேர் ரெவரண்ட் டேவிட். அவர் டெய்லி அவருடைய தனி அறையில் ஜெபம் பண்ணும்போது என்ன ஜெபம் பண்ணுவார் தெரியுமா? இயேசுவே, உம்மை போல என்னை மாற்றும், உம்முடைய கைகளாக என்னுடைய கைகள் செயல்படட்டும். அருமையானவர்களை கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். ஐடாஸ் கடர் என்ற டாக்டர் அம்மா, அருமையானவர்களை வெள்ளூரில் மருத்துவமனை நிறுவனாங்க இல்லையா? அந்த அம்மா டெய்லி ஏறெடுக்கிற ஜெபம் என்ன தெரியுமா? இயேசுவே, உம்முடைய கரங்களாக என்னுடைய கரங்கள் மாறட்டும். ஏன் தெரியுமா? அந்த அம்மாட்ட சிக்னஸுக்காக வர்றவங்க சாகிற நேரத்தில் பார்த்து தான் வருவாங்க. பார்த்துக்குங்க, என்னென்னமோ ட்ரீட்மெண்ட்லாம் முடிச்சுட்டு கடைசியில் முடியாத கட்டவர் அப்போ தான் தூக்கிட்டு வருவாங்க. இந்த அம்மா, ஐயோ முதல்ல வந்திருக்கலாமே, இவ்வளோ தாமதம் வர்றாங்களே, ஐயோ இந்த ஜனங்களுக்கு கொஞ்சம் கூட எதுவுமே புரிய மாட்டேங்குதுன்னு சொல்லி ஜனங்களை பார்த்து அந்த அம்மா ஒரு நாளும் வேதனைப்படாமல், இப்படிப்பட்ட ஜனங்களுக்கும் என்கிட்ட வந்த பிறவாவது அவங்களுக்கு விடுதலை கிடைக்கணுமே என் அன்புக்குரிய. அதனால தான் இன்னைக்கு பிரம்மாண்டமான மருத்துவமனையாக வெள்ளூரில் இருக்குது. உலகத்திலேருந்து பல நாடுகள்லேருந்து வந்து அங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு போகிறாங்க. பார்த்துக்குங்க என் அன்புக்குரியவர்களே, இயேசு நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தது போல, நல்ல கனிகளை தருகிறவராக சுற்றி திரிந்தது போல, எப்படி கொர்நேலியு ஒரு புறஜாதியனாக இருந்தோம் நல்ல கனிகளை கொடுத்தவராக இருக்கிறது போல, கிறிஸ்தவர்களாகிய நாமும் இந்த லெந்து நாட்களில் நம்முடைய உபவாச ஜபங்கள் மூலம் நம்முடைய குணலட்சணங்களில் மாற்றம் வரணும். பார்த்துங்க, எரிச்சல் இருக்கும், கடுமையான கோபம் இருக்குன்னா அதெல்லாம் நம்ம மாற்றணும். அதுக்காக கோவப்படாதீங்கன்னு சொல்லலை, கோவப்படணும். பட்டால் தான் நம்ம ஒரு நிறுவனத்தை நடத்தி செல்ல முடியும். அது தேவையான நேரங்களில் வெளிப்பட்டு அடுத்த நிமிஷம் நம்ம வந்து சாந்தமுள்ளவர்களை மாதிரி அவங்கள ஆறுதல் படுத்தணும். பார்த்துக்குங்க, இயேசு கிறிஸ்துவுக்கும் கோபம் வந்துச்சு, சாட்டை எடுத்தாரு, அடிச்சாருன்னு சொல்லி பைபிளில் எழுதியிருக்கேன். ஏன்னா தேவாலயத்தை தீட்டுப்படுத்தி தேவாலயத்தை வியாபாரம் பண்ணுறாங்க, கள்ளர் குகை ஆக்குறாங்க. அப்போ தான் ஒரு கோபம் வந்துச்சு. ஆனால் வெளியே வந்து அங்கே இருந்து மற்றவங்ககிட்ட, என் பிதாவின் வீடு வாருங்கள், உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குற இடம் அப்படின்னு சொல்லி சொன்னார் இல்லையா? அன்புக்குரியவர்களே, நாமும் நம்முடைய செயல்கள் மூலம் கிறிஸ்துவை வெளிப்படுத்த வேண்டும். நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். அருமையானவர்களே, இராணுவ வீரன் மார்ட்டின் பத்துக்குங்க கிறிஸ்துவுக்கு பின் 327 வருஷம் பிரான்ஸ் நாட்டில் வாழ்ந்துகிட்டு இருந்தார். அருமையானவர்களே, இராணுவத்தில் பணியாற்றி கொண்டிருந்த அவருக்கு நல்ல நல்ல குணங்கள் நிறையா உண்டு. ஒரு நாள் அவருடைய ரூமை விட்டு வெளியே வராரு. பார்த்துக்குங்க அருமையானவர்கள், ஒருத்தன் அந்த ரோட்டில் பயங்கர குளிரில் அப்படியே அவனுடைய உடல் வந்து அந்த குளிரில் துடிக்கிறத பார்க்குறாரு. ஆனால் இவர்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு வஸ்திரம் தான். பார்த்துக்குங்க, வேறு மாற்று வஸ்திரமும் கிடையாது. என்ன செய்யலான்னு யோசித்தாரு. நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த குளிரை அனுபவிப்போம்னு சொல்லி அவருடைய வஸ்திரத்தை தன்னுடைய கையில் இருந்த ஒரு கத்தியால் அப்படியே வெட்டி பாதி அவனுக்கு எடுத்து போத்தி விட்டாராம். இவரும் மீதி இருந்த வஸ்திரத்தை வச்சு போத்தி விட்டாராம். அருமையானவர்களே, அந்த குளிரை எப்படியோ தாங்கிக்கிட்டார். பார்த்துங்க, ஒரு நாள் அவருடைய கனவுல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருகிறாரு. அவருடைய கனவுல வந்த இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து சொல்றாரு, என்னுடைய மகன் மார்ட்டின் என்னுடைய குளிரை போத்துறதுக்காக இந்த உடையை எனக்கு அவன் உடல்ல இருந்து அறுத்து கொடுத்தான் அப்படிங்கிறாரு. இந்த மார்ட்டினுக்கு புல்லரிச்சு போச்சு. நான் ஒரு நாள் இயேசுநாதருக்கு இதை செய்யலையே, என் வீட்டு வாசலில் கிடந்தவனுக்கு தானே செய்தேன். என் அன்பானவர்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்க, உங்களை சுற்றி எத்தனை பேர் இருக்காங்க இல்லையா? நம்ம வீட்டில் எவ்வளவு துணிகளை வச்சுருக்கோம் இல்லையா? கொஞ்சம் யோசித்து பாருங்க, நம்ம வீட்டில் பிச்சை எடுக்கிறதுக்கு வர்றாங்க, நிறைய பேருக்கு துணி கிடையாது இல்லையா? அருமையானவர்கள், நம்ம வீட்டில் வேலை செய்கிறாங்க, அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்ல துணி கிடையாது இல்லையா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். என் அன்புக்குரியவர்களே, நம்ம எந்த அளவுக்கு தான தர்மம் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு கடவுள் வந்து அதை நமக்கு பல மடங்காக திரும்ப கொடுக்குற தெய்வம். கர்த்தர் யாருக்குமே கடங்காரர் கிடையாது. பார்த்துடுங்க அருமையானவர்களே, நாங்கள் ஆதிவாசி மக்கள் மத்தியில் ஊழியம் செய்கிறோம். அருமையானவர்களே, இந்த ஊழியம் செய்ய ஒரே காரணம் பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டு ஜனங்களுக்கு விடுதலை அனுகிரகான்னு ஒரு பிள்ளை 13 வயசு வரைக்கும் படுக்கிற இடம் கிடையாது. ஒரு வாலிப பிள்ளைங்க, படிக்கிறதுக்கு இடம் கிடையாது. சமீபத்தில் நம்முடைய வில்லத்துக்கு வந்திருக்கிறா. அவள் சொல்கிறா, இப்படி ஒரு அன்பு, இப்படி ஒரு அரவணைப்பு, இப்படி ஒரு தெய்வ வழிபாடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்காங்க. நீங்கள் இங்கேருந்து அனுப்பிடாதீங்க, எனக்கு எப்படியாவது ஒரு டிகிரி படிக்க வச்சுருங்க. என்னை போல் நிறைய பிள்ளைங்க அனாதை எங்கள் மார்க்கத்தில் கிடக்க, எங்கள் கிராமத்தில் கிடக்காங்க, என்னை சுற்றி நிறைய இடத்துல கிடக்காங்க. அவங்களுக்கு நான் வாழ்வு கொடுக்கணும். அவளுக்கு அம்மா அப்பா கிடையாது. என் அருமையானவர்களே, இயேசு சொன்னார், இந்த சிறியரில் ஒருவனுக்கு எதை செய்கிறீர்களோ அதை எனக்கே செய்கிறேன் என்று சொன்னார் இல்லையா? அருமையானவர்களே, சற்று யோசித்து பாருங்கள். அருமையானவர்கள், நம்ம எல்லாரும் ஏதாவது ஒரு விதத்தில் நற்கிரியைகள் எல்லாம் நிறைய பேர் சம்பாதிக்கிறதெல்லாம் அவங்களுக்குன்னே வச்சுக்கிடுறாங்க. நல்லா கவனிங்க, நீங்கள் சம்பாதிக்கிறதுல உங்களுக்கு தான் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. குறைந்தபட்சம்
10% எடுத்து மற்றவங்களுக்கு கொடுத்து பாருங்க. அம்மா சமீபத்தில என்னுடைய பிள்ளைகள் என்கிட்ட சொன்னாங்க, 15% எங்களுடைய சம்பாத்தியத்தில நாங்க எடுத்து மற்றவங்களுக்கு குடுக்குறோம்னு சொல்லி. அருமையானவர்களே, ஊழியத்த குடுத்துருவாங்க. இது இல்லாம தான தர்மங்கள் தனி பெத்தெடுங்க. என் அன்புக்குரியவர்களே, நாம இப்படி கொஞ்சம் முந்தி நீங்க பண்ணி பாருங்க. உங்க வீட்ல இருக்கிற வறுமை மாறும் பாத்துக்கங்க. இல்ல? ஆமா. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தில ஒரு விதவை தாயை குறித்து எழுதியிருக்காங்க. அந்த அம்மா விறகு பொறுக்கிட்டு இருக்காங்க. தீர்க்கதரிசி அங்க போறாரு. அவங்க கேட்குறாரு, "அம்மா எனக்கு கொஞ்சம் ஒரு தண்ணி தாங்கங்கிறாரு." அந்த அம்மா தண்ணி எடுக்க போகும்போது, "எனக்கு ரொட்டி தாங்கங்கிறாரு." அந்த அம்மா சொல்றாங்க, "எங்க வீட்ல கொஞ்சம் மாவு தான் இருக்கு, கொஞ்சம் எண்ணெய் இருக்கு. நானும் மகனும் ரொட்டி சுட்டு சாப்பிட்டுட்டு சாக போறோம்." தீர்க்கதரிசி சொல்றாரு, "அம்மா அந்த ரொட்டியே எனக்கு தாங்க." கொஞ்சம் ரொட்டி தான் கொண்டு வந்து குடுத்தாங்க. தீர்க்கதரிசனம் சாப்பிட்டாரு. பைபிள் எழுதியிருக்கு, அந்த வீட்ல அந்த தேசத்தில பஞ்சம் தீரும் மட்டும் எண்ணெயும் குறையல, மாவும் குறையல. சரி, இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையின் அனுபவம் பார்த்துக்கங்க. உங்க வாழ்க்கையில இது நடக்கணுமா? என் அன்புக்குரியவர்களே, இது நடக்கும். ஆகவே பெரிய காரியங்களை செய்யும். பிற்காலத்தில் இந்த மார்ட்டின் பார்த்தீங்கன்னா, இராணுவத்திலிருந்து வெளியே வந்து ஆண்டவருக்கு என்று சொல்லி ஊழியம் செய்து அவருடைய நற்காரியங்கள் மூலமாக பல திருச்சபைகள் உருவாகி சரித்திரத்தில் எழுதியிருக்கு. இந்த மார்ட்டின் பிற்காலத்தில் சென்ட் மார்ட்டின், தூய மார்ட்டின் சொல்லி அவர் திருமுழுவு பெற்றார் என்று சொல்லி பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, நீங்களும் நானும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்று மகிழ்வதற்கு ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. வேதம் சொல்கிறது, நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறது மாத்திரமல்ல, சமாதானம் இந்த பூமியில விதைக்கப்படுகிறது என்று சொல்லி யாக்கோபு 3:18 சொல்றாரு. சமாதானம் இந்த பூமியில விதைக்கப்படுகிறது. சார்ந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரிப்பார்னு சொல்லி மத்தேயு 5:8 வாசிக்கிறோம். திருநெல்வேலியில அருமையானவர்களே, குளோரிண்டாங்கிற அம்மா அங்கே ஆண்டவருக்குன்னு சொல்லி ஊழியம் செய்ய, அவங்க வந்து ஒரு பிராமண குடும்பம் என்றாலும் இயேசுவுக்காக வந்தாங்க, ஏற்றுக்கொண்டார்கள், பேப்டிசம் எடுத்தாங்க. அவங்க செய்த ஊழியத்தில் நிறைய பேர் மாறினாங்க. என்ன நடந்துச்சுன்னா, கிறிஸ்தவங்களாக மாறினவங்களுக்கு யாரும் தண்ணி கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. ஆனால் இந்த அம்மா ஜெபத்தோடு ஒரு கிணறை தோண்டாங்க பார்த்துங்க. சுவையான தண்ணீர் பார்த்துங்க. என் அன்புக்குரியவர்களே, மற்றவங்களாம் வந்து தண்ணி கேட்டாங்க. சொன்னாங்க, உங்கள் எல்லாருக்கும் ஜீவ தண்ணீர் கொடுக்குறக்காக தான் இந்த கிணத்துல ஆண்டவர் தண்ணி தந்திருக்கிற, எல்லாரும் எடுத்துகிட்டு போங்க. இல்லை, சமீபத்தில் நாங்கள் நந்தூர்பாருங்கிற இடத்துல ஒரு போர்வெல் போட்டோம் பார்த்துங்க. அந்த வட்டாரத்தில் சுவையான தண்ணீரே கிடையாது. ஆனால் நம்முடைய இடத்துல சுவையான தண்ணீர், போதுமான தண்ணீர் அங்கே வந்திருக்கு பார்த்துங்க. என் அன்புக்குரியவர்களே, நாம் நன்மை செய்தோம்னா நன்மை செய்கிற ஆண்டவர் நமக்கும் நன்மை செய்வார். இப்படிப்பட்ட தான தர்மங்கள் மூலம், நற்கிரியைகள் மூலம், ஜெபத்தின் மூலம், அருமையான நல்ல குணாதிசயங்கள் மூலம் இந்த 2 நாட்களில் நம்ம கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்துவோம். வரும் காலங்களில் இதை கடைபிடிப்போம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராய். நான் ஜெபிக்கிறேன். நல்ல ஆண்டவரே, இந்த வசனங்களை கேட்ட ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகள் 30, 60, 100 பலன் கொடுக்கும்படி பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் எல்லாரையும் நல்லா ஆசீர்வதிக்கிறேன். ஒவ்வொரு குடும்பங்களை நீர் கண்ணோக்கி பாரும். ஒவ்வொரு வீடுகளில் இருக்கிற போராட்டங்களை கண்ணோக்கி பாரும். உபவாசத்தோடு உங்களுடைய பிள்ளைகள் என்னென்ன காரியங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறார்களோ, பரலோகத்தின் தேவன் அந்த காரியத்தை அவர்களுக்கு வாய்க்க செய்யும்படி நான் ஜெபிக்கிறேன். அப்படியே நீர் செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து உங்களுடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய சமாதானம், சந்தோஷம், ஆரோக்கியத்தை கிருபையாய் தாரும். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை கேட்கின்றேன் பிதாவே, ஆமேன். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் பராமரிப்பு, நடத்தல், ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலேயும் தங்கியிருப்பதாக. ஆமேன்.